தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்தின் அடிப்படையிலான இந்த அருமையான பழைய பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக இயேசு சிலுவையிலே நமக்காய் எந்த அளவு பாடுகளை அனுபவித்தார் என்ற சத்தியத்தை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இயேசுவினுடைய அந்த பாடுகள் பாருங்க, இயேசு சிலுவையிலே அறையப்படுறதுக்கு முன்பாக
பாருங்க, சில மணி நேரம், கிட்டத்தட்ட இரவு நடுப்பகல்லே அந்த கெட்சமனை தோட்டத்தில் என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. அங்கே தொடங்கி நாம் இதுவரையிலும் இயேசு சிலுவையிலே அவர் அந்த 6 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்கி அவர் எந்த அளவுக்கு நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்ற சத்தியத்தை இதுவரையிலும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாரம் இயேசு சிலுவையிலே அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்ததாக தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் இயேசு சிலுவையிலே அனுபவித்த எந்த மனுஷனுடைய வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாத அளவுக்கு அவர் அனுபவித்த பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த வாரத்திலே இயேசு சிலுவையிலே அவர் 6 மணி நேரம் தொங்கும்போது கடைசி 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரப்பட்டது, இருள் அடைந்தது. அந்த வேளையிலே இயேசு எப்படி மனுக்குலத்தின் மேல் இருக்கிற மனுக்குலத்தினுடைய பாவத்தின் நிமித்தம் மனிதன் மேல் இருக்கிற அந்த தேவ கோபாக்கினியை அவர் எப்படி தன்மேல் ஏற்று சுமந்து கொண்டார், அதனால் அவர் அனுபவித்த அந்த வேதனையை குறித்து நாம் தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு சிலுவையிலே பாருங்க, அவர் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். கிட்டத்தட்ட மதியம் 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே பாருங்க 6 மணி நேரம் அவர் தொங்குகிறார். இப்போது நம்ம யோவான் 19 அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 19:30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு சிலுவையிலே எப்படி தம்முடைய ஜீவனை பாருங்க விட்டு அவர் எப்படி அவர் சிலுவையிலே அவர் எப்படி மரிக்கிறார் என்ற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். பாருங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு எல்லாம் மனுஷனுடைய பாவ நிவிர்த்திக்காக இயேசு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் தாம் செய்து முடிந்தது என்று சொல்லி இப்போ பாருங்க வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய தலையை சாய்த்து ஆவியை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே பாருங்க எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாவ பரிகாரத்துக்காக, பாவ நிவாரணத்துக்காக, சாபத்திலிருந்து நிவாரணத்துக்காக, பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்படும்படி நம்மை மீட்பதற்காக அவர் சிலுவையிலே மனு குலத்துக்காக அவர் பாருங்க அவர் பரிபூர்ணமாய் தண்டனையை அனுபவித்து முடிந்தது என்று சொல்லி இப்போ பாருங்க தலை சாய்த்து ஆவியை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். பாருங்க இயேசு அங்கே சிலுவையிலே பாருங்க மரிக்கும்போது பாருங்க மணி என்ன மணி என்றால் மதியம் 3 மணி. பாருங்க அது ரொம்ப அதில் ஒரு சத்தியம், முக்கியமான சத்தியம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஏனென்றால் இயேசு எந்த நாளன்று அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் பாருங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த நாளன்று தான் இயேசு பாருங்க
அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் இயேசு அறையப்பட்டார். அந்த பஸ்கா பண்டிகை நாளன்று பாருங்க, பஸ்கா பண்டிகையினுடைய முக்கியத்துவம் நம்ம வேதத்திலிருந்து பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை எதற்காக இஸ்ரேல் ஜனங்களை வருட வருடம் கர்த்தர் அந்த பண்டிகையை அனுசரிக்கும்படி ஏன் இஸ்ரேல் ஜனங்களை கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பாருங்கள், நம்ம யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்போது அங்கே பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் பாருங்கள் அங்கே எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அதுக்கு முன்னாடி கர்த்தர் 9 பெரிய அற்புத அடையாளங்களை அங்கே எகிப்திலே நடப்பித்திருந்தார். ஆனாலும் பாருங்கள், பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் பாருங்கள், இப்பொழுது நாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள், 5வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அந்த ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரியோடும் அதை புசிக்க கடவர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்படி பாருங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படி கட்டளையிடுகிறார். இதுவரைக்கும் 9 வாதைகளால் பாருங்கள் எகிப்து தேசம் பாதிக்கப்பட்டது. ஆனால் பார்வோன் ஜனங்களை விடும்படி பாருங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனோடு பேசின போது பார்வோன் இல்லை, நான் இஸ்ரேல் ஜனங்களை போக விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். அதனால் இப்போ பாருங்கள், கடைசியாக 10வதாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். என்னது பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பழுதற்ற ஆண் 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வசிக்கும் அவர்களுடைய அந்த வீட்டு வாசல்களின் நிலைக்கால்கள் இரண்டிலும் மேற்சட்டத்திலும் அந்த இரத்தத்தை என்ன செய்யுங்க, தெளியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கட்டளையிடுகிறார். கட்டளையிட்ட போது பாருங்கள், அப்போது அந்த இரவு வேளை பாருங்கள், சங்கார தூதன் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போனான். கடந்து போகும்போது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போது அதே யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் இப்பொழுது 22வது வசனத்தை வாசிக்கிற பாருங்கள். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கெண்ணியில் இருக்கும் இரத்தத்தை தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரை உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். பாருங்க, இங்கே கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனம் கட்டளையிடுறார். நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யுங்க, பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டு பாருங்கள் வாசலுடைய அந்த மேற்சட்டம் 2 நிலைக்கால்களை என்ன செய்யணும், தெளித்தணும். அப்போது அந்த இரவு வேளையில் பாருங்கள், சங்காரக்காரன் எகிப்து தேசன் வெளியே கடந்து போவான். கடந்து போகும்போது பாருங்கள், இப்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டின் மேலுள்ள அந்த வீட்டு வாசல் உள்ள அந்த இரத்தத்தை பார்த்த உடனே
பாருங்க, கர்த்தர் அவருங்க அந்த தூதன் இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வரவிடாமல் அதை கடந்து போகும்படி என்ன செய்வார்னு சொல்லி எங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போது பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அவர்கள் அதனுடைய இரத்தத்தை தங்களுடைய வீட்டின் கதவிலே தெளித்த போது பாருங்கள், அன்றைக்கி அந்த சங்கார தூதன் எகிப்து மேலே கடந்து போகிறான். எதற்காக? ஒவ்வொரு எகிப்தின் வீட்டில் உள்ள தலைப்பிள்ளை அன்றைக்கு என்ன செய்யப்பட்டது? சங்காரம் செய்யப்பட்டது. எகிப்து தேசம் எங்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள தலைச்சன் பிள்ளை மரித்தது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டில் மட்டும் ஒரு மரணம் கூட இல்லை. ஏன்னா எங்கேயும் பாருங்கள் ஒரு மரணம் இருந்திருக்கணும். ஆனால் இந்த ஜனங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் வீட்டின் பாருங்கள் அந்த கதவிலே தெளிக்கப்பட்ட போது அந்த இரத்தத்தை பார்த்து பாருங்கள், தூதன் வீட்டுக்குள்ளே நுழையாமல் கடந்து போய்விட்டான். அதன் நிமித்தம் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டிலே ஒரு மரணம் கூட என்னது இல்லை. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை தெளித்து அந்த காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்தவுடன் இப்பொழுது பாருங்கள், பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறான்? தன் நாட்டை விட்டு கிளம்பும்படி என்ன செய்கிறான்? அவர்களை எழுத்தின்படியே விரட்டியே விட்டுறான். அவர்கள் போகும்படி என்ன செய்கிறான்? விட்டு விடுகிறான். அந்த ரத்தம் தெளிக்கப்படாத வரைக்கும் பார்வோன் ஜனங்களை என்ன செய்யலை? விடலை. ஆனால் எப்போ ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அப்போ பார்வோன் பாருங்கள், ஜனங்கள் தன் நாட்டை விட்டு போகும்படி என்ன செய்கிறான்? விட்டு விடுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பஸ்கா பண்டிகை, இந்த பஸ்கா பலி, இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையான இந்த நாளை தான் பஸ்கா பண்டிகையாக இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்தார்கள்? அந்த கர்த்தர் அவர்களுக்கு தந்த அந்த மகா பெரிய எகிப்தில் இருந்து அவங்களுக்கு தந்த பெரிய ரட்சிப்பை நினைவு கூறும் அந்த நாளை வருடம் பஸ்கா பண்டிகையாக என்ன செய்தார்கள்? கொண்டாடினார்கள். பாருங்க, இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த நாளன்றைக்கு தான் பாருங்க, இயேசு சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டார். இப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இங்கே வேதம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளமாக இருந்தது? எப்படி அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டவுடன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த விடுதலையாக முடியாத அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டு பலியிடப்பட்ட போது எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டானதோ, அதே போல் இப்போ பாருங்க, மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியான பாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க பஸ்கா பலியாக பாருங்க அங்கே சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் அங்கே என்ன செய்யப்பட்டார்? சிலுவையிலே பலியிடப்பட்டார். இப்போ பாருங்க, இயேசு பாருங்க தம்முடைய ஜீவனை விட்டு ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மரித்த அந்த நேரம் என்ன நேரம்? மதியம் 3 மணி. அந்த மதியம் 3 மணிக்கு தான் பாருங்கள் அங்கே தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் பாருங்கள் பிரதான ஆசாரியன் பார்த்திங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்வார்? பலியிடுவார். பலியிடுவார். அந்த எகிப்திலிருந்து அவங்களுக்கு உண்டான விடுதலையை நினைவு கூறும்படி அங்கே தேவாலயத்தில் என்ன செய்யப்படும்?
பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்படும். ஆனால் அங்கே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நாம் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி அவர் மெய்யான பஸ்கா பலியாக சிலுவையிலே மதியம் 3 மணிக்கு பாருங்க, நம்முடைய பாவங்களுக்கான பரிபூர்ண தண்டனையை அவர் அனுபவித்த பிறகு தம்முடைய ஜீவனை என்ன செய்தார்? விட்டு ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். அங்கே மதியம் 3 மணிக்கு என்ன செய்கிறார்? மரித்தார். மெய்யான பஸ்கா பலியாக என்ன செய்தார்? மரித்தார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு பாருங்க, நம்முடைய பஸ்காவாக அவர் சிலுவையிலே இப்பொழுது அவர் மரித்தபடியால் என்னாச்சு? எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் அந்த பஸ்காட்டுக்குட்டியை பலியிட்டு எப்பொழுது இரத்தத்தை தங்கள் வீட்டின் வாசல் அந்த நிலைக்கால்கள் மேற்சட்டத்தில் அவர் தெளித்தபடினால் அந்த நாளிலே அவர்களுக்கு எப்படி அந்த பொல்லாத எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டானதோ, அதே போல் எப்பொழுது இயேசு சிலுவையிலே தம்முடைய இரத்தம் எல்லாவற்றையும் அவர் சிந்தி அவர் சிலுவையில் எப்பொழுது அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்தாரோ, அன்றைக்கே தேவ பிள்ளைகளே நமக்கு பாவ சாப பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே யாத்திராம் 12 பார்த்தோம், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி பாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்காக பலியிடப்பட்டது. அந்த பலி எதுக்கு அடையாளமாக இருந்தது? எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து அவர் எப்படி குற்றமில்லாத மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் எப்படி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்பதை ஒரு விளக்கி காட்டும் ஒரு படவிளக்கமாக இன்றைக்கு இருந்தது. இப்பொழுது இயேசு மெய்யான பஸ்கா பலியாக அவர் சிலுவையில் வந்து என்ன செய்து விட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு அவர் மரித்து விட்டார் தேவ பிள்ளைகளே. அதன் மூலம் இப்போ என்ன ஆயிற்று? இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாக இப்பொழுது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லா பிசாசு பாவ சாப அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு இப்பொழுது பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு விடுதலை உண்டாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி பாருங்கள். அதனால்தான் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்கா பலியிட்ட அந்த ரத்தம் சிந்துதல் அந்த காரியத்தை அவங்க அனுசரிக்கும் போது கர்த்தர் அதை எப்படி செய்யும்படி கட்டளையிடுறார் பாருங்கள். யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமானால் பாருங்கள், யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த பஸ்கா பலியை அவங்க பலியிட்டு அதை அவங்க புசிக்கும்போது, ஏன்னா அந்த எப்போ அது பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்போது பாருங்கள் அவங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகிவிட்டது. அதனால் இப்போ விடுதலை உண்டாகிவிட்டதுனால இப்போ ஆண்டவர் பாருங்கள் அந்த பலி அவங்க இட்டு அதை புசிக்கும் போதே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு ஆயத்த நிலையிலே அந்த பஸ்கா பலியை புசிக்கும் அந்த ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் பாருங்கள் அவங்களுக்கு கட்டளையிடுறாரு பாருங்கள். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் இப்போது 11வது வசனத்தில் பாருங்கள், அந்த பஸ்கா பலியாக இடப்பட்ட ஆட்டுக்குட்டி அவங்க எப்படி புசிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள்.
அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம திரும்ப திரும்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம். பஸ்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கடந்து போகுதல் என்ற அர்த்தம். பாருங்கள், அவ்வளோதான். ஆங்கிலத்தில் அழகாக வருது பாஸ் ஓவர் அப்படின்னு, கடந்து போகுதல். அதாவது அந்த சங்கார தூதன் இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகளுக்குள்ளே வராமல் அவன் அந்த இரத்தத்தை பார்த்து கடந்து போனான். அப்போ அந்த கடந்து போகும் பலியாக, கர்த்தருடைய பலியாக பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டதில்லை. அதை தான் அங்கே பஸ்கா என்று இங்கே வேதம் என்ன செய்கிறது, அழைக்கிறது. அதான் அதோட அர்த்தம், கடந்து போகுதல். அப்போது தங்கள் வீட்டை விட்டு தண்டனை கடந்து போக பண்ண வைக்கிற அந்த பலி, அந்த இரத்தம் சிந்தப்படுதலை பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த போது கர்த்தர் அதை எப்படி செய்ய சொல்கிறாரு பாருங்கள். எல்லாம் ரெடியாக இருக்க, கால்களில் பாதரட்சியை தொடுத்து கச்சையை அறைகளில் கட்டி கொண்டு கையில் தடியை பிடித்து கொண்டு, பார்வோன் நீங்கள் போகலான்னு சொன்ன உடனே என்ன செய்யணும், நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக என்ன செய்யணும், ஆயத்த நிலையில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிங்கள்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், கட்டளையிடுறாரு பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னது, இதுதான் பாருங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள், விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். இனி நீங்கள் இதுக்கு முன்னே அடிமைப்பட்டிருந்த பாவத்துக்கும், ஒருவேளை இதுவரை பிசாசின் தொந்தரவினால், பயத்தின் ஆவியினால், மனதிலே பாருங்க மன அழுத்தம், மனதிலே ஒரு வாழ்விலே ஒரு கொடுமையின் ஆவியினாலே வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி என்னவென்றால், குமாரன் உங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட்டு உங்களை விடுதலையாக்கி விட்டார். நீங்கள் விடுதலையானீர்கள். ஆதலால் எந்த நாளிலே இதுவரைக்கும் நீங்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த பாவத்திலிருந்தும் அந்த அந்த பிசாசின் பிடியிலிருந்தும் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ விடுதலை ஆயிட்ட, விடுதலையுள்ளவனாய் இனி ஒவ்வொரு நாளும் வாழு, இனி நீ அடிமை அல்லன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தர் இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டு அவர் நமக்கு தந்த அந்த விடுதலையை நாம் சுதந்தரிக்கும்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோப்பா. இந்த நாளிலே எப்படி இயேசு கிறிஸ்து எங்களுடைய மெய்யான பஸ்கா பலியாக அவர் சிலுவையில் எங்களுக்காக எப்படி அவர் மரித்து, ஆண்டவரே எப்படி இயேசு எங்களுக்கு இப்பொழுது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களுக்கு எப்படி பிசாசின் பிடியிலிருந்தோம், பாவத்தின் பிடியிலிருந்தோம், எப்படி எங்களை விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இந்த நாளிலே கர்த்தாவே, யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யார் யாரெல்லாம் பிசாசின் தொந்தரவினால் ஆண்டவரே வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டு மிகவும் வாழ்க்கையிலே கொடுமையை அனுபவித்து கட்டப்பட்டவர்களாக, மன அழுத்தம், சஞ்சலம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசினால் பிடிக்கப்பட்டு யார் யார் இந்த நாளில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினாலே எப்பொழுது அவர்களுக்கு விடுதலையை பிரகடனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவர்களுக்கு அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை அலக்களிக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை அலைக்கழிக்கிற அந்த பிசாசின் ஆவி அவர்களை விட்டு வெளியே போ என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறார்.
இப்பொழுது இயேசு நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். அடிமைப்படுத்தியிருக்கிற இந்த பாவ பழக்கங்கள்லேருந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இதனாலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை வாழட்டும். அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.